ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியானது முழுமையாக நோபல் பரிசு பற்றிய அதனுடைய வரலாறு, பிரிவுகள், தேர்வு முறைகள், முக்கியத்துவம் மற்றும் பல்வேறு சுவாரஸ்யமான பிரிவுகளை உள்ளடக்கியதாக அமையும். நோபல் பரிசு என்பது உலகளாவிய ரீதியாக வழங்கப்படுகின்ற ஒரு மிக உயர்ந்த கௌரவமாக கருதப்படுகின்றது. அறிவியல், இலக்கியம், அமைதி, மருத்துவம் மற்றும் பொருளாதாரம் போன்ற பல்வேறு துறைகளில் மனித குலத்திற்கு முன்னேற்றத்தை வழங்கியவர்களுக்காக வழங்கி கௌரவிக்கப்படுகின்ற ஒரு விருதுதான் நோபல் பரிசு. இந்த நோபல் பரிசானது ஸ்வீடன் விஞ்ஞானியான ஆல்பர்ட் நோபல் அவர்களின் நினைவாக வழங்கப்படுகின்றது. ஆல்பர்ட் நோபல் 1833 தொடக்கம் 1896 ஆண்டு வரை வாழ்ந்த ஒரு இரசாயனவியல் விஞ்ஞானி ஆவார். இவர் வெறுமனே ஒரு இரசாயனவியலாளர் மட்டுமல்ல, ஒரு கண்டுபிடிப்பாளர், ஒரு பொறியியலாளர், ஒரு எழுத்தாளர், அது மட்டுமல்ல ஒரு தொழிலதிபர், நல்ல ஒரு கவிஞர், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மிகச்சிறந்த மனிதநேயவாதி. அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி 1833ஆம் ஆண்டு ஸ்டாக்ஹோம், ஸ்வீடனில் இவர் பிறக்கின்றார். அதே நேரம் டிசம்பர் 10ஆம் தேதி 1896ஆம் ஆண்டு சான்ட்ரேமா, இத்தாலியில் இவர் மரணிக்கின்றார். தனது வாழ்நாளில் 355 பொருட்களுக்கான காப்புரிமையை இவர் பெற்றிருக்கின்றார். அவருடைய கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமானது டைனமைட். ஆனால் டைனமைட் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுவதனால் அவர் மரணத்தின் வணிகர் என்றும் அந்த காலத்தில் விமர்சிக்கப்பட்டார். இந்த காலத்திலும் விமர்சிக்கப்படுகின்றார். இதனால் மன அழுத்தமடைந்த அவர் தனது இறுதி வசியம் பில் மூலம் தனது செல்வத்தை மனிதகுல நலனுக்காக பரிசுகளாக வழங்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த பில் 1895ஆம் ஆண்டு அவரால் எழுதப்பட்டது. அவரது சொத்து மதிப்பு அந்த காலத்தில் சுமார் 31 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனர்களை கொண்டிருந்தது. அது இன்று பார்க்க போனால் அது ஒரு மில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ஒரு பண சொத்தாகும். அவர் அந்த காலத்தில் கூறினார், எனது சொத்துக்களின் வட்டி தொகை ஆண்டுதோறும் மனிதகுல நலனுக்காக மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட வேண்டும் என்று அந்த பில்லிலே அவர் தெளிவாக எழுதி வைத்தார். அதன் அடிப்படையில் தான் நோபல் அறக்கட்டளை 1900 தொடங்கப்பட்டது. 1901ஆம் ஆண்டு தொடக்கம் டிசம்பர் 10 அன்று இந்த நோபல் பரிசு உலகம் பூராகவும் உள்ள மனிதகுல நலனுக்காக பங்காற்றியவர்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் 5 துறைகளுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1901ஆம் ஆண்டு இந்த 5 துறைகளுக்கும் வழங்கப்பட்டது. பின்னர் 6வதாக பொருளாதாரம் சேர்க்கப்பட்டது. இது 1969ஆம் ஆண்டு 6வதாக பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. முதலில் இயற்பியல், 2வதாக இரசாயனவியல், 3வதாக உடலியல் அல்லது மருத்துவம், 4வதாக இலக்கியம், 5வதாக அமைதி. இந்த 5 துறைகளுக்கும் 1901ஆம் ஆண்டு தொடக்கம் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த பரிசு வழங்குகின்ற நடைமுறை தொடர்பாக பார்க்கின்ற போது, அதனுடைய தேர்வு முறை தொடர்பாக அல்லது பரிந்துரை தொடர்பாக பார்க்கின்ற போது, ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி குழுக்கள் நியமிக்கப்படும். உலகின் பல்வேறு விஞ்ஞானிகள், கல்வியலாளர்கள், முன்னாள் நோபல் பரிசு பெற்றோர்கள் முதலியோர் தங்கள் பரிந்துரைகளை இந்த குழுவிற்கு அனுப்பி வைப்பார்கள். அந்த பரிந்துரைகளை மிகவும் இரகசியமாக பாதுகாப்பார்கள். அந்த பரிந்துரைகள் 50 வருடங்களுக்கு வெளியிட முடியாது. இந்த பரிந்துரைகள் பல மாதங்களாக ஆய்வு செய்யப்படும். இறுதியாக அக்டோபர் மாதத்தில் பரிசாளர்கள், அதாவது வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்களுடைய பெயர் அறிவிக்கப்படும். பரிசுகள் டிசம்பர் 10ஆம் தேதி வழங்கப்படும். இந்த நோபல் பரிசு வழங்கும் விழாவானது ஒவ்வொரு வருடமும் மிகச் சிறப்பாக இடம்பெறும். ஸ்டாக்ஹோம், ஸ்வீடனில் அறிவியல், இலக்கியம், பொருளாதாரம் ஆகியவற்றுக்கான பரிசுகள் வழங்கப்படும். ஒஸ்லோவினுடைய நோர்வேயில் அமைதி மற்றும் அமைதிக்கான பரிசு அங்கு வழங்கப்படும். இந்த பரிசளிப்பு விழாவில் ஒரு தங்கப்பதக்கமும் அதனுடைய சான்றிதழும் பணமும் வழங்கப்படும். பணமாக சுமார் 11 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனர்கள் வழங்கப்படும். இது அமெரிக்க டாலரில் மொத்தம் 1 மில்லியன் அமெரிக்க டாலர் என்று மதிப்பிடப்படுகின்றது. இந்த நோபல் பரிசு வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு துறையினுடைய சிறப்பை பார்க்கலாம். இயற்பியல், இயற்கை விதிகள், ஆற்றல், அணு, விண்வெளி, குவாண்டம் தியரி ஆகிய துறைகளில் கண்டுபிடிப்புகளை மேற்கொள்கின்றவர்களுக்காக வழங்கப்படுகின்ற பரிசு. உதாரணமாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு 1921ஆம் ஆண்டு ஒளியினை சார்ந்த விளைவு தொடர்பான ஆய்விற்காக அது வழங்கப்பட்டது. அடுத்ததாக இரசாயனவியல், புதிய பொருட்கள், இரசாயன பிணைப்புகள், உயிரியல், இரசாயனம், மருந்து கண்டுபிடிப்புகள் போன்றவற்றுக்காக இந்த இரசாயனவியலுக்கான பரிசு, நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது. 1911ஆம் ஆண்டு
மேரி கியூரி அம்மையாருக்காக ரேடியம், பொலேனியம் போன்ற அரிய பொக்கிஷங்களை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது. மூன்றாவதாக மருத்துவம். மனித உடல் செயற்பாடு, நோய்களின் காரணம், சிகிச்சை கண்டுபிடிப்புகளுக்காக இந்த நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது. அலெக்சாண்டர் பிளாமிங் 1945ஆம் ஆண்டு பென்சிலினை கண்டுபிடித்ததற்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அடுத்ததாக இலக்கியம். மனித உணர்வுகள், கலாச்சாரம், சமூக பிரச்சினைகளை அழகாக வெளிப்படுத்திய எழுத்தாளர்களுக்காக இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 1913ஆம் ஆண்டு கீதாஞ்சலி என்கின்ற இலக்கியத்தை இயற்றியமைக்காக ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு 1913ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. மிக முக்கியமான நோபல் பரிசு அமைதிக்காக வழங்கப்படுவது. போர் முடிவுக்கான முயற்சிகள், மனித உரிமைகள், அகதிகளின் பாதுகாப்பு போன்ற பணிகளில் சிறப்பாக காரியமாற்றியவர்களுக்காக இந்த பரிசு வழங்கப்படும். 1979ஆம் ஆண்டு அன்னை தெரேசாவுக்கும் 2014ஆம் ஆண்டு மலாலா யூசுப்சாய்க்கும் இந்த பரிசு வழங்கப்பட்டது. இறுதியாக சேர்க்கப்பட்டதுதான் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு. பொருளாதார கொள்கைகள், வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு, பொருளாதார மாதிரிகள் போன்ற பல்வேறு துறைகளில் மனிதகுலத்துக்கு நன்மையாற்றியவர்களுக்காக இந்த பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. 1998ஆம் ஆண்டு அமர்த்தி சென் மனித வளர்ச்சி மற்றும் சமூக நியாயம் குறித்து தனது தர்க்கவியல் கருத்துக்களை மனித சமூகத்திற்கு ஆற்றியதற்காக அவருக்கு அந்த உன்னதமான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசு பெற்றதில் இந்தியர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. முதலாக 1913ஆம் ஆண்டு ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு கிடைத்தது. 1930ஆம் ஆண்டு சி.வி. ராமன் இயற்பியலுக்கான ஒளி பிளவுகள் தொடர்பான இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அதேபோல 1968ஆம் ஆண்டு மரபணு குறியீட்டியல் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு ஹர்கோபிந்த் குரானா என்பவருக்கு வழங்கப்பட்டது. 1979ஆம் ஆண்டு அமைதிக்காக ஏழைகளுக்கான சேவையாற்றியதற்காக மதர் தெரேசாவுக்கு 1979ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது. அதேபோல 1983ஆம் ஆண்டு சுப்பிரமணியன் சந்திரசேகர் அவர்களுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது. அதேநேரம் 1998ஆம் ஆண்டு அமர்த்தியா சென்க்கு பொருளாதார மற்றும் வறுமை மற்றும் மனித வளர்ச்சிக்கு பங்காற்றியதற்கான நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இரசாயனவியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது. 2014ஆம் ஆண்டு கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது. இந்த நோபல் பரிசை உலக புகழ்பெற்ற ஒரு பரிசாக மாற்றியவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அந்த வகையில் மேரி கியூரி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா, மலாலா யூசுப் போன்ற உலக பிரபலங்களுக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றது. மேரி கியூரி அம்மையாருக்கு இயற்பியல் மற்றும் இரசாயனவியலுக்காக இந்த நோபல் பரிசு 1903, 1911ஆம் ஆண்டுகளில் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இயற்பியலுக்காக 1921ஆம் ஆண்டு இந்த நோபல் பரிசினை பெற்றிருக்கின்றார். மார்ட்டின் லூதர் கிங் அமைதிக்காக 1964ஆம் ஆண்டு இந்த நோபல் பரிசை பெற்றிருக்கின்றார். நெல்சன் மண்டேலா அமைதிக்காக 1993ஆம் ஆண்டு இந்த நோபல் பரிசை பெற்றிருக்கின்றார். மலாலா யூசுப்சாய் 2014ஆம் ஆண்டு அமைதிக்காக இந்த நோபல் பரிசை பெற்றிருக்கின்றார். அமெரிக்காவின் ஜனாதிபதி பராக் ஒபாமா 2009ஆம் ஆண்டு அமைதிக்காக நோபல் பரிசை பெற்றிருக்கின்றார். இந்த நோபல் பரிசில் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான உண்மைகள் இருக்கின்றது. மேரி கியூரி அம்மையார் 2 முறை நோபல் பரிசுகளை பெற்ற ஒரே பெண் என்று போற்றப்படுகின்றார். லினஸ் பாலிங் அறிவியல் மற்றும் அமைதி ஆகிய 2 துறைகளில் பங்கு பெற்றியமைக்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஒரே நபர் லினஸ் பாலிங் ஆவார். அதேபோல மலாலா யூசுப்சாய் மிக இளம் வயதில் 17 வயதில் அமைதிக்கான நோபல் பரிசினை பெற்றவர். அதேநேரம் 1964 ஜீன் பால் சார்ட்ரே இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்ட போதும் அதை அவர் நிராகரித்தார். நோபல் பரிசு என்பது மனித குலத்தின் நன்மைக்காக தன்னலமில்லாமல் உழைத்தவர்களுக்கு உலகளாவிய மரியாதையின் அடையாளமாக வழங்கப்படுகின்றது. அது புதிய தலைமுறைக்கு ஊக்கமும் திசையும் தருகின்றது. அறிவியல், கல்வி, அமைதி, சமூக நலன்களில் உலக முன்னேற்றத்தை ஊக்குவிக்கின்றது. நோபல் பரிசு என்பது மனித அறிவு, மனித நேயம் மற்றும் அமைதியின் உச்ச கௌரவம். ஆல்பர்ட் நோபல் ஒரு குண்டு கண்டுபிடித்தார். ஆனால் அவரது பெயர் மனித நன்மைக்கான சின்னமாக தற்பொழுது மாறி இருக்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.